ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, சற்று வயதாகிருச்சு, ஆனாலும் படிப்பதில் எல்லோருக்குமே நாட்டம் உண்டு. ஒரு ஏஜை தாண்டி 50க்கு மேலே நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி படிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அப்படி படிக்கும் பொழுது ஞாபக சக்தி கரெக்டாக இல்லை, எண்ண சிதறல் இருக்கின்றது, படித்தது மூளையில் தங்கக்கூடிய நிலை இல்லை. அப்போ படிக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். படிப்புக்கு அதுக்கும் வயதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் டில் தி லாஸ்ட் பிரீத்திங் வரைக்கும் நம்ம நிச்சயமாக படிக்கலாம். நிறைய நாலேஜ் நம்ம கேதர் பண்ணணும். நம்ம என்ன படித்தோமோ அதை உலகுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். அப்போ அந்த படிப்புக்கு நமக்கு பிரெயின் நன்றாக ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இவருக்கு உரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவருக்கு மட்டுமல்ல, நிறைய நபர்கள் இன்றைக்கு சற்று வயது ஆனாலும் பரவாயில்ல, அவங்க கரஸ்பாண்டண்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்க, பலவிதமான வேலை செய்து கொண்டே படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி நன்றாக இருக்கணும், மெமரி பவர் நன்றாக இருக்கணும், எண்ண சிதறல் இருக்கக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ நம்ம ஞாபக சக்தி நன்றாக இருக்கக்கூடிய பயிற்சிகள், எண்ண சிதறல் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகள், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் நன்றாக பயணம், அதற்குரிய பயிற்சிகள், மூளை நரம்பு மண்டலங்களை திடமாக இயங்க செய்யக்கூடிய முத்திரை பயிற்சிகள். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மூளை செயல்பாடு நன்றாக இருக்கும், மூளை திறன் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கையிலே இருக்குது. அதான் பஞ்சபூத சக்தின்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூத சக்திகளை கைவிரல் நுனிகளின் மூலமாக நம்ம சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கரெக்டாக அந்தந்த பகுதிக்கு அந்த பிராண ஆற்றலை கரெக்டாக செல்லக்கூடிய நிலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டேன். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. இல்லை, ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். மூளை செல்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் பாயும். பிராணாற்றல் மூளை செல்களுக்கு நன்றாக கிடைக்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பைரவ முத்திரை பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. இந்த 2 பேரோரில் இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த பெருவிரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை ஹாகினி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த பெருவிரலுக்கு மேலே இந்த பெருவிரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி படிக்கின்றவர்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். 50 வயதை தாண்டியவர்களும் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிப்புக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைப்பதற்கும், மெமரி பவர் நன்றாக இன்க்ரீஸ் ஆவதற்கும், மனதில் எண்ண ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இந்த பயிற்சி மிக பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.